ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. எவ்வாறு பகவான் நம்மை பரிபாலனை செய்தாரோ அவ்வாறு நாம் பிறரை பரிபாலனை செய்வோம். பிரபுவினுடைய வளர்ப்பில் வளரக்கூடிய ஆத்மாக்கள் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! பிரபுவினுடைய பாலனையை அடைந்து யார் பிறரை பாலனை செய்வதற்கு கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே உயர்ந்தவராகிவிடுகிறார்கள். அவர்கள் பூர்வீகமான ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் மூலமாக ஜென்ம ஜென்மங்களாக பலரது பாலனை நடைபெறுகிறது. பாபா நமக்கு நல்ல பாலனை கொடுத்து நம்மை வளர்த்திருக்கின்றார். நல்ல வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கின்றார். நேரத்திற்கு நமது புத்தியில் டச்சிங் கொடுத்து அவர் நம்மை வளர்த்திருக்கின்றார். நமக்கு சக்திகளை கொடுத்து நம்மை பாலனை செய்திருக்கிறார். இதே போன்று நாம் பிறரை பாலனை செய்வோம். எங்கே நல்ல பாலனை கிடைக்கிறதோ அங்கே சேவைகளில் பசுமைத்தன்மை இருக்கிறது. அனைவரது மனமும் அன்பு மற்றும் ஆனந்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் எங்கே பாலனை இல்லாமல் இருக்குமோ அங்கே மனங்களுக்கிடையே தூரம் இருக்கிறது. குழுவில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. வறட்சி தென்படுகிறது. சேவைகளின் வெற்றிக்காகவும் பாலனை அவசியமாகிறது. நாம் ஒரு செடியை நட்டால் கூட அதனை பாலனை செய்கிறோம் அல்லவா? அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறோம். வெயில் ஆகியவை சரியாக பட வேண்டும் என்று கவனம் செலுத்துகிறோம். பறவைகளால் அந்த செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று பாதுகாக்கிறோம். அதே போன்று ஆத்மாக்கள் என்ற செடிகளை, அதாவது யாரை நாம் பாபா உடையவர்களாக ஆக்குகிறோமோ அவர்களை பரிபாலனை செய்வதும் நமது பொறுப்பாகும். அவர்களை முன்னேற்றுவது, அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது, அவர்களை தகுதியானவர்களாக ஆக்குவது, இவ்வாறு நாம் பிறருக்கு பாலனை செய்ய வேண்டும். இது மிக அழகான கலையாகும். நாம் பிறருக்கு பிரபுவின் பாலனையை வழங்க வேண்டும். பல ஆத்மாக்கள் நேரடியாக பிரபுவின் பாலனையை அனுபவம் செய்ய முடிவதில்லை. ஆனால் நம் மூலமாக அவர்களுக்கு ஈஸ்வரிய பாலனையின் அனுபவம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு ஆன்மீக அன்பு கிடைக்க பெற வேண்டும். அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்க வேண்டும். அவர்களது பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வினை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய பாலனையாகும். யார் பிறரை பாலனை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் முக்கியமாக 2 பண்புகளை தனது வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். ஒன்று கருணை மனப்பான்மை, மற்றொன்று உதவி செய்யக்கூடிய உள்ளுணர்வு. ஏனென்றால் நம்மிடம் வந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒன்றும் முழுமை நிலையை அடைந்தவர்கள் அல்ல. அவர்களோ அதனை அடைவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் விஷ விகாரங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாவங்களின் பெரிய பெரிய கூடைகளை சுமந்து வந்திருக்கிறார்கள். பிரச்சனைகள் மற்றும் சுமைகளின் கூடைகளை சுமந்து வந்திருக்கிறார்கள். நாம் அவர்களை லேசாக்க வேண்டும். அவர்களது சுமையை இறக்கி வைக்க வேண்டும். நம்மிடம் வந்ததும் ஒருவர் லேசான அனுபவம் செய்கிறார் என்றால் நாம் அவருக்கு சரியான பாலனை கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மாறாக நம்மிடம் வரக்கூடிய ஒருவர் சுமை நிறைந்தவராக ஆகிவிடுகிறார், தொந்தரவடைகிறார், வாழ்க்கையை வாழும் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார் என்றால் நம்மிடம் பாலனை செய்யும் பண்பு இல்லை என்று பொருளாகும். பாபாவும் விரும்புகின்றார், எவ்வாறு இந்த குழந்தைகளை நான் பரிபாலனை செய்தேனோ அதுபோன்று இவர்கள் பிறரை பாலனை செய்ய வேண்டும். இன்று முழு நாளும் நாம் இந்த முழு உலகையும் பாலனை செய்ய வேண்டும். இயற்கையையும் பாலனை செய்ய வேண்டும். நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்துதான் இதனை நாம் செய்ய முடியும். நினைவில் கொள்வோம், இவ்வுலகில் வேறு விதமாக பாலனை செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிலரோ பிறருக்கு மருத்துவ உதவி செய்கிறார்கள். சிலரோ துணிமணிகளை வாங்கி கொடுக்கிறார்கள், உணவளிக்கிறார்கள், இன்னும் பலவிதத்தில் சேவை புரிகிறார்கள். ஆனால் நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து வாயுமண்டலத்தை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவது, நல்ல அதிர்வலைகளை கொடுத்து நிராசையான ஆத்மாவை, மனமுடைந்து போன ஆத்மாவை, அனைத்தையும் இழந்த ஆத்மாவை மகிழ்ச்சியுறச் செய்வது, வாழ்க்கையை வாழும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது, தற்கொலை செய்து கொள்ள யோசிப்பவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பது, இந்த சேவைகளையெல்லாம் நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து நாம் செய்ய வேண்டும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன்.
பூலோக உருண்டையின் மீது நின்று கொண்டிருக்கிறேன். சர்வசக்திவானின் கிரணங்களை கிரகித்து கொண்டு முழு உலகிலும் பரவச் செய்கிறேன். இவ்வாறு முழு நாளும் பயிற்சி செய்வோம். அனைத்து ஆத்மாக்களும் சுகமடையட்டும், துக்கங்களிலிருந்து விடுபடட்டும், அமைதி பெறட்டும், பயங்களிலிருந்து விடுபடட்டும் என்று இன்று முழு நாளும் ஆசிர்வாதங்களையும் தூய்மையான அதிர்வலைகளையும் பரவச் செய்து முழு உலகிற்கும் பரிபாலனை செய்வோம். ஓம் சாந்தி.